முறுக்கு செய்ய போகிறேன். அதாவது அரிசி மாவு 1/2 கிலோ, நெய் ஒரு 50 கிராம் ஊற்றிருக்கேன். நெய், எள்ளு போட்டிருக்கிறேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு ஒரு 1/2 கிலோக்கு 1 டீஸ்பூன் போதும். எள்ளு, ஓமம் 2 சிட்டிகை இப்படி எடுத்து அப்படி நசுக்கி அப்படி போடணும். அவ்வளோதான். இவ்வளோ போட்டு கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணி வெதன்னு ஊற்றி பிழிஞ்சிட்டோம்னா முறுக்கு பிழிஞ்சிடலாம். வாங்க முறுக்கு செய்யலாம். பிழிஞ்சாச்சு. மாவு நல்ல பதமாக ஒரு டம்ளர் வெதுப்பான தண்ணி ஊற்றி பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். சின்ன இந்த 3 கன்று போட்டது வச்சுருக்கேன். இனிமேல் ஊற்றி பிழிஞ்சு எண்ணெயில் விட வேண்டியதுதான். எண்ணெய் சூடாகட்டுன்னு பிழிஞ்சு ஒவ்வொன்றா விட்டு சிவக்க வச்சு இறக்கணும். நானே பிழியறதுனால இது எனக்கு வீடியோ எடுக்க வேறு யாரும் இல்லை, நான் மட்டுமே செய்கிறதுனால இப்போது உங்களுக்கு பிழியறது எடுக்க முடியல. பாருங்கள், அழகாக செவந்ததுமே அப்படி திருப்பி போட்டு எடுத்துடலாம். செவக்கணும், கொஞ்சம் நல்லா வெந்து இதுவாகும்போது எடுத்துடலாம். இது மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இது நான் கருப்பு எள்ளு போடல, வெள்ளை எள்ளு போட்டிருக்கிறேன், ஓமம் போட்டிருக்கிறேன். நானே எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் பிழியறது செய்ய முடியல. குழையில் போட்டு இது செவந்தது எடுத்து காட்டுறேன். இப்போ அது செவந்து வந்துடுச்சு. அந்த சடன்றதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச பிற்பாடு எடுத்துடலாம். அப்போது அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது அந்த உள்ளே வந்து இன்னொரு குமிழ் வருது இல்லையா, அதெல்லாம் அடங்கிடும் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இனிமேல் அது நல்லா வெந்துடும் உள்ளவே. முறுக்கு ரெடி. எப்படியும் ஒரு 25-30 முறுக்கு மேலே வந்திருக்கு. 30-35 முறுக்கு வருது. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெய் முறுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது.